முன்னொரு சமயம் சூத முனிவரும் மற்ற முனிவர்கள் எல்லாருமே அமர்ந்து அவங்க முருகப்பெருமானோட கதைகளை பற்றி பேசி அவங்க மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மற்ற முனிவர்கள் எல்லாமே சேர்ந்து சூத முனிவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அதாவது தேவர்கள் மட்டுமே காணக்கூடிய முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை ஒரு அரசர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அரசர் யார், அவர் என்ன அவ்வளோ சிறப்பு மிக்கவரா, முருகனோட திருக்கல்யாணத்துக்கு அவர் காட்சி கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய முருக பக்தரா, அவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ சூத முனிவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சூத முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறாங்க, முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை பார்த்த ஒரே மன்னர் யார் அப்படின்னா அது முசுக்குந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முனிவர்கள் எல்லாமே சேர்ந்து அது என்ன முசுக்குந்தன் அப்படின்ற பேர், அவர் யார், அவர் என்ன அவ்வளோ சிறப்பு மிக்கவரா, அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் முசுக்குந்தனோட வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில் ஒரு மரத்துக்கு அடியில் அமர்ந்து அவங்க நிறைய விஷயங்களை பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த மரத்து மேலே ஒரு சின்ன கருங்குரங்கு இருந்திருக்கு. அந்த குரங்கு சிவபெருமான் மேலே அதீதமான பக்தி கொண்டதுனால அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வில்வேலைகளை பறித்து சிவபெருமான் மேலேயும் பார்வதி தேவி மேலேயும் அவங்க போடவும் செய்கிறாங்க. அப்போ பார்வதி தேவி பார்க்குறாங்க, இங்கே நம்ம 2 பேர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல யார் நமக்கு வில்வ தலைகளை பறித்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரத்தை கொஞ்சம் உற்று பார்க்குறாங்க. பார்த்தா மேலே ஒரு சின்ன குரங்கு இருக்குது. அது தான் இந்த வில்வேலைகளை பறித்து போடுது. இதை பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நாங்கள் தனிமையில் இருக்கிறப்போ எங்கள் தனிமையை கெடுக்கிற மாதிரி இந்த குரங்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவி பார்த்து சொல்கிறாங்க, பார்வதி கோவப்படாத, அந்த குரங்கு எங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தினால தான் அது நமக்கு வில்வத்தலைகளால் அர்ச்சனைகள் பண்ணிகிட்ருக்கு, அதனால் அதை கோவப்பட்டு எதுவும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ரொம்ப அன்போட அந்த குரங்கை கீழே வரும்படி அவர் அழைக்கவும் செய்கிறாரு. அப்போது அந்த கருங்குரங்கு பயங்கரமான பயத்தோட அது பொறுமையாக அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கி சிவபெருமான பாதங்கள் பணியுது. பயந்து நடங்கிட்டு இருந்த அந்த குரங்கை பார்த்து சிவபெருமான் ரொம்ப அன்போடு சொல்கிறாரு, குரங்கே பயப்படாத, நீ எங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் தான் நீ அந்த வில்வத்தலைகளை பறித்து எங்களுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தரேன். குரங்காக இருக்கக்கூடிய நீ அடுத்த ஜென்மத்தில் பூலோகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரரசராக பிறப்ப. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் உனக்கு பாத பூஜை செஞ்சு உனக்கு வணங்குற அளவுக்கு நீ மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வாழுவ. உன்னோட ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னோட லோகத்தில் என்னோட சிவகணங்களுக்கு தலைவனாகவும் ஆவ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சிவபெருமான் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அந்த குரங்கு ரொம்ப பக்தி பெருக்கோட சிவபெருமானோட பாதங்களை வணங்கி அது சிவபெருமானை பார்த்து சொல்லுது, நான் தெரியாமல் தான் இந்த வில்வ தலைகளை பறித்து உங்களுக்கு அர்ச்சனைகளாக போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இவ்வளோ பெரிய வரங்களை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கேட்குது. அப்போ சிவபெருமான் என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த குரங்கு சொல்லுது, நான் அடுத்த பிறவிலையும் இந்த குரங்கு முகத்தோடய பிறக்கணும், அது மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ சிவபெருமான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த பிறவியில் குரங்கு முகத்தோட ஒரு மனிதனாக பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கவும் செய்கிறாரு. அந்த குரங்கு ஆசைப்பட்ட மாதிரி சிவபெருமான் அந்த குரங்கு ஆசீர்வதிக்கவும் செய்கிறாரு. சிவபெருமானோட ஆசீர்வாதத்தில் அந்த குரங்கு பூலோகத்தில் ஹரிச்சந்திர வம்சத்தில் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக பிறக்கவும் செய்யுது. பூலோகத்தில் பிறந்த இந்த குரங்கு சிவபெருமான் கிட்ட வாங்கின வரத்தின்படியே அது குரங்கு முகத்தோடையே பிறந்திருக்கு. அதனாலேயே இந்த குழந்தைக்கு அவங்க முசுக்குந்தன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. முசு அப்படின்னா குரங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். முசுக்குந்தன் அப்படின்னா குரங்கு முகத்துடையோன் அப்படின்னு சொல்லி பொருள் ஆகுது. இந்த முசுக்குந்த மன்னர் மிகப்பெரிய அரசராக அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். இருக்கிற அரசர்கள்லேயே இவரை விட சிறந்த அரசர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் வாங்கி அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த முசுக்குந்த மன்னர் தீவிரமான முருபக்தராக இருந்தார். அவர் முருகப்பெருமான கடவுளாக நினச்சி அவங்க தினமும் வழிபடவும் செஞ்சாங்க. ஒரு சமயம் இந்த முசுக்குந்த மன்னர் அவரோட குலகுருவான வசிஷ்டரை வரவழைச்சி அவர்கிட்ட முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கவும் செஞ்சார். வசிஷ்டர் உபயோகம் பண்ணபடி அந்த முசுக்குந்த மன்னர் முருகப்பெருமானை தினம் அவர் வழிபட்டு நிறையா வரங்களை வாங்கவும் செஞ்சார். அவர் சிறந்த சக்கரவர்த்தியாக அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சூத முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ மற்ற முனிவர்கள் எல்லாமே சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, சரி அந்த முசுக்குந்த சக்கரவர்த்தி வசிஷ்டர்கிட்ட இருந்து முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் மூலிமா அவர் நிறைய வரங்கள் வாங்கினாருன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் என்ன மாதிரியான வரங்கள் வாங்கினாரு, அவர் எப்படி மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆனார் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் முசுக்குந்த மன்னரோட வாழ்க்கையை பற்றி அவர் மேலும் விவரிக்க ஆரம்பித்தார். அப்போ சூத முனிவர் சொல்கிறாரு,
முசுகுந்த மன்னர் வந்து முருகப்பெருமான் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டதுனால அவர் குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு எப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ வசிஷ்டர் வந்து முசுகுந்தனை பார்த்து சொன்னார், முருகப்பெருமானுக்கு இஷ்டமான நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நீ வந்து விரதம் இருந்து வழிபட்ட அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முசுகுந்தன் வந்து கேட்குறாரு, வெள்ளிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதா? அதை இதுக்கு முன்னாடி யாராவது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அவங்க பலன்களை அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. மன்னர் கேட்டதை பார்த்த உடனே வசிஷ்ட முனிவர் வந்து மன்னரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை புகழ்பெற்ற நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பகீரதன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் கோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் வந்து அந்த பகீரத மன்னரோட போர் பண்ணி பகீரதன் கிட்டேருந்து அவர் நாடை கைப்பற்றவும் செஞ்சார். இதனால் ராஜ்யத்தை இழந்த பகீரதன் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது அவர் முருகப்பெருமானோட வெள்ளிக்கிழமை விரதத்தை வந்து அவர் 3 வருடம் அவர் வந்து அச்சு பிசராமல் அவர் இருந்தார். அவரோட பக்தியை பார்த்து முருகப்பெருமான் வந்து அவரோட வேலாயத்தை வச்சு அந்த கோரன் அப்படிங்கிற ராட்சசனை வதம் பண்ணி அவருக்கு தன்னோட நாட்டை வந்து திரும்ப மீட்டும் கொடுத்தாரு. இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. புகழ்பெற்ற நாரத முனிவர் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் முருகப்பெருமானை நோக்கி இருந்ததுனால தான் முருகப்பெருமானோட அருளால் அவர் முனிவர்களிலே சிறந்த முனிவராகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் அந்தனர் ஒரு வந்து இந்த விரதத்தை இருந்து அவர் மனு சக்கரவர்த்தியாக ஆகணும்னு சொல்லி அவர் வரங்கள் வாங்கி அவர் மனு சக்கரவர்த்தியார் அவர் பேராட்சி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு அந்தனர் வந்து அவர் முருகப்பெருமானோட அருளால் அவர் திரிசங்கு அப்படின்ற ஒரு அரசனாக பிறந்து அவர் பூமியை மொத்தமாக ஆட்சி பண்ணவும் செஞ்சார். அதுக்கப்புறம் 2 அந்தணர்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அவங்க முருகப்பெருமான்ட்டு வரம் வாங்கி அவங்க மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு அவங்க அந்திமன் சந்திமன் சொல்லி 2 அசுரர்களை பிறந்து அவங்க பிற்காலத்தில் மோட்சங்களும் அடைஞ்சாங்க. இது மாதிரி இந்த புகழ்பெற்ற இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை நீங்களும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் கிட்ட இருந்து நீங்கள் வரங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்ட முனிவர் சொல்கிறாரு. முனிவரோட வார்த்தைகளை கேட்ட உடனே முசுகுந்த மன்னர் வந்து அவர் முருகப்பெருமான பக்தியோட அவர் மனசில் தியானிச்சு அவர் வந்து வெள்ளிக்கிழமை விரதங்கள் இருக்கவும் செஞ்சார். மன்னரோட பக்தியை பார்த்து முருகப்பெருமான் வந்து முசுகுந்த மன்னர் முன்னாடி அவர் காட்சி கொடுக்கவும் செஞ்சார். அப்போ முருகப்பெருமான் முசுகுந்த மன்னரை பார்த்து, பக்தனே உனக்கு என்ன வரங்கள் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் செஞ்சார். அப்போது மன்னர் வந்து ரொம்ப பக்தி பணியோட அவர் முருகப்பெருமானோட திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிட்டு அவர் முருகப்பெருமானை பார்த்து எனக்கு 2 வரங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ முருகப்பெருமான் வந்து முசுகுந்த மன்னரை பார்த்து, பக்தனே உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு அருள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ முசுகுந்த மன்னன் வந்து ரொம்ப பணிவோட அவர் முருகப்பெருமானை பார்த்து சொல்கிறாரு, ஐயனே உங்களோட திருக்கல்யாணத்தை நான் பார்க்கணும், எனக்கு நீங்கள் காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அது என்ன அப்படின்னா, உங்களோட தேவப்படையில் இருக்கக்கூடிய 109 வீரர்கள் வந்து எனக்கு தம்பிகளாக பிறக்கணும். இந்த தம்பிகளை வச்சு நான் ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி நான் இந்த பூமியில் வந்து எதிரிகளே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. முசுகுந்த மன்னன் பக்தியோடு அவர் முருகப்பெருமான்கிட்ட வரங்களை கேட்ட உடனே முருகப்பெருமான் வந்து முசுகுந்த மன்னருக்கு அவரோட திருக்கல்யாண கோலத்தை அவர் காட்சி கொடுக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து வீரபாகு முதலிய தேவர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே இந்த நொடியே நீங்கள் முசுகுந்த மன்னருக்கு தம்பிகளாக போய் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. முருகப்பெருமானோட உத்தரவு கேட்ட உடனே வீரர்கள் எல்லாமே அஞ்சி நடுங்குறாங்க. அப்போ அவங்க பயந்த குரலோட அவங்க முருகப்பெருமானை பார்த்து சொல்கிறாங்க, அரசே, முருகப்பெருமானே, எம்பெருமானே, நாங்கள் வந்து அசுரர்களை அழித்து நாங்கள் மிகப்பெரிய வீரர்களாக பேர் வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி வந்து தம்பிகளாக பிறக்க முடியும்? நாங்கள் வந்து போய் தம்பிகளாக பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முருகப்பெருமான் அவருக்கு பயங்கர கோபம் வருது. என்னோடய வார்த்தையை நீங்கள் அலட்சியப்படுத்தினதுனால நீங்கள் வந்து தேவகுலத்தில் இருந்து சாதாரண மனித குலத்தில் போய் பிறப்பீங்க, இது என்னோடய சாபம் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுக்குறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே அவங்க பயந்து போய் அவங்க முசுகுந்த மன்னனுக்கு தம்பிகளாக பிறக்கவும் செய்கிறாங்க. இப்படி முருகப்பெருமானோட அருளால் 109 தம்பிகளை பெற்ற இந்த முசுகுந்த மன்னர் வந்து மிகப்பெரிய படையை உருவாக்கவும் செய்கிறாரு. அவரோட 4 வகை படைகளை வந்து அவரோட தம்பிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் செய்கிறாங்க. இதனால் இப்பேற்பட்ட படைகளை வச்சு அவர் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் வென்று அவங்க வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக அவர் ஆட்சி பண்ணவும் செய்கிறாங்க. இப்படி முசுகுந்த மன்னர் வந்து முருகப்பெருமானோட அருளாலையும் அவரோட தம்பிகளோட பலத்தாலையும் அவர் பூலோகத்தை மொத்தமாக அவர் கை கொண்டு வந்து அவர் ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியை அவர் ஆட்சி பண்ணவும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சூத முனிவர் வந்து மற்ற முனிவர்களை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட மற்ற முனிவர்கள்லாம் சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, சரி தேவலோகத்தில் அதாவது முருகப்பெருமானோட படையில் இருக்கக்கூடிய 109 வீரர்களும் வந்து முசுகுந்த மன்னருக்கு தம்பிகளாக வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா தேவலோகத்தில் எந்த பிரச்சனையும் வரலையா, தேவலோகத்தில் யாரும் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் சொல்கிறாங்க,
அது எப்படி நடக்காமல் இருக்கும்? எப்படா தேவலோகத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் காத்துட்ருக்காங்க. இப்படி எல்லா வீரர்களும் வந்து பூலோகத்தில் மனிதர்களாக வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே அசுரர்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அவங்க தேவலோகத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க. தேவேந்திரனால் அவர் சமாளிக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் தேவலோகத்தை எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சூத முனிவர் வந்து மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறாங்க. சூத முனிவர்கள் சொன்னதை கேட்ட மற்ற முனிவர்கள்லாம் வந்து அப்போ அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோட அவங்க வந்து சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, அப்போ தேவலோகத்தில் என்னதான் ஆச்சு? தேவேந்திரனை யார் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தேவலோகத்தில் என்னதான் பிரச்சனையாச்சு? தேவேந்திரனை யார் தான் காப்பாற்றினாங்க? தேவலோகத்தை காப்பாற்றுறதுக்கு தேவேந்திரனுக்கு யார் உதவி பண்ணாங்க? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.